திமிங்கிலம் கடலில் கண்ணியமான ஒரு படைப்பு, கடலையே அலங்கரிக்கக்கூடிய ஒரு படைப்பு திமிங்கிலம். அது கத்துறதும் ஒரு அழகு, அது ஜம்ப் பண்றதும் ஒரு அழகு, எல்லாமே அழகுதான். ஆனாலும் எப்போது திமிங்கிலம் சாகுமோ, எப்போது திமிங்கிலம் கடலுக்குள்ளே சாகுமோ, அந்த நேரம் கடல் கொஞ்சம் கூட வைக்காது. கடல் எனக்கு என்னோட, அதாவது என்ன அலங்கரிச்ச ஒரு மிருகம், என்ன அலங்கரிச்ச ஒரு படைப்புண்டி அந்த திமிங்கிலத்தை அப்படியே வைக்காது. கடல் என்ன செய்யும் தெரியுமா? அந்த விலங்கு அப்படியே தள்ளும். கடல் தள்ளி தள்ளி கரைக்க கொண்டே சேர்த்தது. ஏன் தெரியுமா? கடலுக்குள்ளே நீ உயிர் இல்லாமல் வாழ்வதற்கு தகுதி இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு இந்த கடலுக்குள்ளே இடம். நீ செத்தால் உனக்கு இடம் கரைதான், ஒதுங்கிவிடு. இது போல அல்லாஹ் யாரெல்லாம் உயிரோட்டமாக இஸ்லாத்துக்குள்ள இருப்பார்களோ பாதுகாத்து வைப்பான், அவருடைய ஒளியிலே வைப்பான். யார் இஸ்லாத்துக்குள்ளே வெறும் போர்வையோடு இருப்பார்களோ, வெறும் பேருக்கு மட்டும் இருப்பார்களோ, முஸ்லிம் பெண் என்று ஹிஜாபை மட்டும் போடுகிறாள், அனாச்சாரங்களில் எல்லாம் ஈடுபடுகிறாள், அனாச்சாரங்கள் எல்லாம் ஈடுபடுகிறாள் என்றால் அல்லாஹ் வைக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, சோசியல் மீடியாக்களை திறந்தால் இன்று பேஸ்புக், வாட்ஸ்அப், அதே போல டிக்டாக், இவைகளை பார்க்கும் போது எம்மால் முடிவெடுக்க முடியும் இந்த பெண்களுடைய நிலை என்னவாக போகிறது. இவர்கள் தான அல்லாஹ் காசியத்து குலூபுகும், உள்ளங்கள் கண்ணஞ்சமானவர்கள் என்று சொன்னாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அனாச்சாரங்கள், அனாச்சாரங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நேர்வழியை விட்டும் வழிதவறி போகக்கூடிய கூட்டம் இன்று நவீன காலத்திலே மிகைத்திருக்கிறது. பயப்பட வேண்டும் வாலிபர்களே, வாலிப பெண்களே, பெண்களை பெற்றவர்களே, பெண்களை கரம் பிடித்தவர்களே, பெண்களோடு கூட வாழக்கூடிய சகோதரர்களே, உங்க ஒவ்வொருடைய பொறுப்பு. இன்று பெண்கள் அனாச்சாரத்தில் தலை தூக்கி இருக்கிறார்கள், வெட்கத்தை இழந்து விட்டார்கள். சர்வசாதாரணமாக இன்று பெண்கள் சோசியல் மீடியாவுக்கு முன்னாலே ஆடக்கூடியவர்களாக, பாடக்கூடியவர்களாக, ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக, என்னை திருமணம் முடிப்பாயா, என்னை காதலிப்பது யாரும் இல்லையா, கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று அனாச்சாரங்கள் மிகைத்திருக்கிறது. இவ்வளவு பெரும் சோதனைகள் வந்து கூட பெண்கள் திருந்தவில்லை என்றால், நம்முடைய சமூகம் திருந்தவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிவு எங்கே போகிறது? எத்தனையோ பெண்கள் மரணித்து விட்டார்கள், எத்தனையோ வாலிபர்கள் மரணித்து விட்டார்கள். அவருடைய பேஸ்புக் அங்கே ஒன்றில் இருக்கிறது, பேஸ்புக்கிலே அவர் அப்லோட் பண்ணிய அந்த பாடல் இருக்கிறது. கேட்பவர்கள் கேட்கும் காலம் எல்லாம் அவருக்கு பாவம் போய் கொண்டிருக்கும். ஆடினாலே ஆடினாலே அந்த டிக்டாக்கிலே அடுத்தவர்களை மயக்குவதற்காக, அடுத்தவருடைய பார்வை திருப்புவதற்காக வேண்டி வெட்கத்தை இழந்து எல்லோருக்கும் முன்னால் முகத்தை மட்டும் ஏதாவது ஸ்டிக்கரை போட்டு மறைத்து விடுவார். மறைத்து விட்டு அடுத்ததெல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய முடிவுகள் எங்கே போகிறது? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இத்தலாத்து பின்னார் ஃபரைது அக்ஸர அஹ்ரிஹன் நிஸா, நரகத்தை எட்டி பார்த்தேன், அதிகமாக பெண்களை கண்டேன், அதிகமாக பெண்களை கண்டேன். இதற்கு காரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காரணம் சொன்னார்கள். ஆனால் இதுவும் காரணமாக இருக்கும். எது? பெண்கள் நரகத்தில் அதிகம் காண்பதற்கு காரணம் வெட்கத்தை இழந்து விட்டார்கள் என்று, வெட்கத்தை இழந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்கள் சமூகமே, உங்களுடைய பொறுப்பு. தன்னுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டே டிக்டாக் செய்கிறார், தன்னுடைய மனைவியும் பக்கத்திலே வைத்துக் கொண்டே லைவ், தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டே பாட்டி. இவர் யார்? கண்ணியமான பெற்றோர்களே, உங்களுடைய மகளை தீன்தாரியாக வளருங்கள், முடித்துக் கொடுங்கள் ஒரு தீன்தாரிக்கு. அனாச்சாரத்தையும் விபச்சாரத்தையும் சாதாரணமாக ஆக்கக்கூடிய ஒருவனுக்கு முடித்துக் கொடுத்து விடாது. இன்று சமூகமே சீர்கட்டிருக்கிறது. பெண்களுக்கு உணர்த்துங்கள், வாலிப பெண்களுக்கு. இன்று அங்கங்கே சோசியல் மீடியாக்களே சீரழிகிறார்களே, அவர்களுக்கு உணர்த்துங்கள், உங்களால் முடியுமான அளவுக்கு
நீங்களும் பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்கும் பெண்கள் இப்படியான விடயங்களில் இருக்கிறார்களா என்று.